இப்போது ரீசெண்டாக இருக்கிற இந்த குழந்தைகள் மேலே பொதுவாக எல்லாருமே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. நானுமே அது நிறைய விஷயங்களில் நான் பார்த்துருக்குறேன். அதாவது நமக்கு வந்து குழந்தைகள் வந்து ஒரு சின்ன ஃபெயிலியர் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு தடை ஏதோ ஒன்று அவங்க லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே அந்த இடத்துல வந்து நின்றுறாங்க. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. ஒரு தோல்வியோ இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு தடையோ இல்லை ஒரு தடங்களோ வந்துருச்சுன்னா திருப்பி நான் அதை வந்து முயற்சி பண்ண மாட்டேன், எனக்கு இது வராது, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு, நான் அது போகவே மாட்டேன். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அவங்களால பேச முடியல. பேசாமல் அவங்க வந்து பாதியிலே நின்றுட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி நான் வந்து பேச்சு போட்டியிலேயே பேச மாட்டேன், எனக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர், எனக்கு வந்து பதட்டமாகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆசை நிறைய இருக்குது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நம்மளுமே நம்மளுடைய குழந்தை பருவத்தில் நிறைய இப்படி விஷயங்களை வந்து நம்ம கடந்து வந்திருப்போம். ஒரு அடல்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ஒரு புரிதல் வந்திருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டு தான். நம்ம வந்து இதெல்லாம் தாண்டாமல் நம்ம வந்து வர முடியாது அப்படிங்கிறது. உதாரணமாக இப்போ ஒருத்தங்க சைக்கிள் ஓட்ட படிக்கிறாங்க அப்படின்னா கீழே விழாமல் இந்த உலகத்தில் சைக்கிள் ஓட்ட படித்தவங்க இருக்கவே மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த பழக்கம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்ம கீழே விழுறதும் திரும்ப எழுந்து பயிற்சி பண்ணுறதும் தான் வந்து எப்போதுமே நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அது மாதிரி இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து அந்த சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இன்னுமே அவங்களுக்கு ஒரு புரிதலோ ஒரு பயிற்சியோ இல்லைங்கிறது ஒரு பரவலான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய மைண்டு வந்து ஒரு தோல்வியோ இல்லைன்னா ஒரு தடையோ பார்க்கும்போது அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுறது. அதில் ஃபிக்ஸ் ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, எனக்கு இது வராது, நான் வந்து இந்த விஷயத்தை வந்து என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறதுல வந்து அவங்க அப்படியே நின்றுக்குவாங்க. திரும்ப பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை வந்து அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. இதனால் என்ன பாதிப்பாகும் அப்படின்னா அவங்களுடைய கற்றல் அப்படிங்கிறதே வந்து குறைஞ்சி போயிடும். அதாவது ஒரு புது விஷயத்தை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விதமான விஷயமும் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா ஒரு ஓப்பன் மைண்ட் செட்டோட வந்து நம்ம இருக்கணும். அதில் வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கணும். ஸோ அப்போது இந்த குழந்தைகள் வந்து டக்குன்னு பின்வாங்கும்போது அவங்க வந்து அதுக்கு அடுத்த முயற்சிக்கு போகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அப்போது வந்து பெற்றோர்கள் வந்து இந்த விஷயத்தில் எப்படி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு தோல்வியவோ இல்லைன்னா ஒரு தடையவோ நம்ம எப்படி வந்து இதை ஃபேஸ் பண்ணுறது, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து உதவி பண்ணலாம் அப்படின்னா, முதல் விஷயம் நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக அவங்களுக்கு வந்து அதை செஞ்சு காட்டலாம். இப்போது எனக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தப்போ நான் இதை எப்படி ஓவர் கம் பண்ணேன். ஏன்னா நம்ம நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் சொல்லுவோம், நம்மளுடைய ஃபெயிலியர்ஸை வந்து நம்ம வந்து நிறைய ஷேர் பண்ண மாட்டோம். ஸோ அதெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரும். ஸோ எல்லாருமே இது மாதிரியான பல தோல்விகள் தடைகளை கடந்து தான் வந்து அவங்களால அவங்க நினச்சதை செய்ய முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும். ஸோ ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம இப்படி சொன்னால் புரியாது. ஒரு கதையாவோ இல்லைன்னா ஒரு ஜோக்காவோ அவங்கக்கிட்ட நான் அப்போது இப்படிலாம் இருந்திருக்கேன், இவ்வளோ விஷயங்கள் வந்து நடந்திருக்குன்னு ஒரு சிரிப்பு கலந்து அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்கள்கிட்ட நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, the power of yet அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் yet அப்படிங்கும்போது உனக்கு இது வரல, ஆனால் அதுக்காக இந்த விஷயம் எப்போவுமே வராது அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத வந்து நம்ம அவங்களுக்கு வந்து பேசி புரிய வைக்கலாம். ஏன்னா இது மாதிரியான சூழல் எனக்கும் இருந்திருக்கு. ஒரு நேரத்தில் எனக்கு வராது தெரியாதுன்னு இருந்த விஷயங்களில் இப்போ நான் வந்து எக்ஸ்பர்ட்டாக கூட ஆயிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லும்போது அந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்லேருந்து அவங்க மெதுவாக க்ரோத் மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. அந்த க்ரோத் மைண்ட் செட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவோம். இப்போ நான் போனேன்னா நான் ஜெயிச்சிடணும், நான் கேட்ட உடனே எனக்கு கிடச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா? அந்த கிராட்டிஃபிகேஷன் மைண்ட் செட்டில் இருந்து நான் முயற்சி பண்ணலாம், நான் ஒரு விஷயத்த செஞ்சு பார்க்கலாம், இதன் மூலமாக எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுக்கு மெல்ல 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 அவங்க நகர்வாங்க. இதுக்கு பெற்றோர் இன்னொரு விஷயமும் பண்ணலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யும்போது இது வெற்றியா தோல்வியா சக்ஸஸாக ஃபெயிலியரா அப்படின்னு பார்க்குறதுக்கு சொல்லி கொடுக்காம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்களுடைய முயற்சி எஃபர்ட்
நீ இந்த விஷயத்தில் இப்போ உனக்கு ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல, நீ எவ்வளோ எஃபர்ட் போட்டங்கிறத நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். அது வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ அந்த எஃபர்ட் வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன்னு நம்ம சொல்லும்போது, அவங்க நிறைய இந்த தோல்வியவோ வெற்றியவோ என்ன நடக்கும் நெக்ஸ்ட்டுன்னு யோசிக்காமல் அவங்களுடைய செயல்கள்லையும் திறன்கள்லையும் அவங்க வந்து ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க.